إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله وقوا أنفسكم وأهليكم نارا கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் பொதுவாக நாம் எல்லோரும் மார்க்க கல்வியை தேட வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுடைய அவசியம் என்ன என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பெற்றோருக்கும் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய நிஅமத். அந்த நிஅமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு வழங்கவில்லையோ, எப்படியாவது அந்த நிஅமத்தை அடைய முடியுமா என்று அவர்கள் எவ்வளவு ஆசைப்படுகிறார்கள், அதற்காக முயற்சி செய்கிறார்கள். பார்க்காத மருத்துவர்கள் கிடையாது, போகாத மருத்துவமனை கிடையாது, எடுக்காத சிகிச்சைகள் கிடையாது என்று எப்படி அவர்கள் அந்த ஒரு குழந்தை கிடைக்குமா, ஒரு நிஅமத் கிடைக்குமா என்று தவிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தருகிறான், நாடியவர்களுக்கு கொடுக்காமலும் நினைச்சுகிறான், விட்டு விடுகிறான். குழந்தை கிடைத்தாலும் சோதனை தான், குழந்தை கிடைக்காவிட்டாலும் சோதனை தான். இரண்டும் அல்லாஹுடைய வெவ்வேறு விதமான சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல மனைவிமார்களையும் குழந்தை பாக்கியம் கொடுக்காமல் நினைச்சுதான், சோதித்தான். ஆக குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பது மார்க்க ரீதியாகவும் குறை கிடையாது, உலக வாழ்க்கை விஷயத்திலும் அது ஒரு குறை கிடையாது, அல்லாஹுடைய நாட்டம். ஆனால் யாருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறானோ, ஆண் பிள்ளைகள் அல்லது பெண் பிள்ளைகள் அல்லது இருபாலரும் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கையில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வழங்கியிருக்கிறான். குழந்தைகள் என்கிற இந்த நிஅமத்தை பாதுகாப்பது அந்த பெற்றோர் மீது வரக்கூடிய தலையாய கடமை. குழந்தைகளை பாதுகாப்பது, காப்பாற்றுவது என்று சொன்னால், உலக வாழ்க்கை விஷயத்தில் நாம் சொல்வோமே குடும்பத்தை காப்பாற்றுவது என்று, அந்த பொறுப்பு வருமா என்று கேட்டால் ஆம், அதுவும் ஒரு பொறுப்பு தான். உலக வாழ்க்கை ரீதியாக குடும்பத்துக்காக, மனைவி மக்களுக்காக ஓடி அலைந்து சம்பாதிப்பது, குடும்பத்தை காப்பாற்றுவது, இதுவும் ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு தான், இதுவும் பெற்றோருடைய கடமை தான், இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இதைவிட பெரிய பொறுப்பு, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உலக வாழ்க்கை ரீதியாக அவர்களை காப்பாற்றுவது, குடும்பத்தை காப்பாற்றுவது என்று நாம் சொல்லக்கூடிய இந்த பொறுப்பை விட மிகப்பெரிய பொறுப்பு தான் நம்முடைய பிள்ளைகளை நாளை மறுமை நாளின் வேதனையை விட்டு, நரகத்தை விட்டு, நரக அதாபை விட்டு பாதுகாப்பது. இதுதான் மிக முக்கியமான கடமை. ஆனால் இன்று பல பெற்றோர்கள் உலக வாழ்க்கை விஷயத்திலே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது என்கிற பொறுப்பை சிறப்பாக செய்தாலும், அப்படிப்பட்ட பல பெற்றோர்கள் மறுமை ரீதியாக தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது என்கிற அந்த பொறுப்பை குறித்து அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக பெற்றோர் தன்னுடைய முக்கியமான பொறுப்பு என்னென்ன பொறுப்புகள் என்பதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்புகளிலும் பெரிய பொறுப்பு எது, முக்கியமான பொறுப்பு எது, தலையாய கடமை எது என்பதை என்ன செய்ய வேண்டும், வரையறுத்து தன்னுடைய முதன்மையான கடமையை நாம் செய்து வருகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாளை மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முஸ்லீமாக ஆக்குவது, நரக நெருப்பை விட்டு அவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான வழிகாட்டுதலை இந்த உலகத்தில் வழங்குவது, இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கடமை. அந்த கடமையை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும். அதுதான் தர்பியத். இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்பியத், இஸ்லாமிய வழிமுறைப்படி பிள்ளைகளை வளர்த்தல் என்று சொன்னால் மார்க்க கல்வியை தருவது. மார்க்க கல்வியை தருவது, அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கிய விஷயம் என்ன, சத்திய கொள்கை என்ன, அசத்திய கொள்கை என்ன, எது ஹராம், எது மார்க்கம் சொல்லக்கூடிய நற்குணங்கள் என்கிற அந்த கல்வியை அவர்களுக்கு தருவதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தர்பியத். அந்த வகையில் அன்பானவர்களை, நாம் முதலாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்பியத்து செய்யும் பொழுது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை. இஸ்லாம் சொல்லக்கூடிய சத்திய கொள்கை என்ன, ஏகத்துவ கொள்கை என்ன, ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமான ஷிர்க் என்றால் என்ன, எந்தெந்த வடிவத்தில் மக்கள் பழைய காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சிறு வயதில் இருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் மற்றும் தன்னுடைய தோழர் ஆகிய இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு சிறு பிள்ளையாக அல்லது சிறுவராக தான் இருக்கிறார், 10 வயது இருக்கும். அவரை அழைத்து சொல்கிறார், யா குலாம், சிறுவனே, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக் இஹ்ஃபதில்லாஹ தஜிது துஜாஹக் இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் وإذا استعنت فاستعن بالله واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك ولو اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك رفعت الأقلام وجفت الصحف என்று அகீதா தொடர்பான கொள்கை தொடர்பான முக்கியமான விஷயத்தை அந்த சிறுவருக்கு 10 வயது சிறுவருக்கு சொல்லித் தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நீ அல்லாஹ்வின் சட்டத்திட்டங்களை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை நினைவில் கொண்டால் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவியை நீ தனக்கு முன்னால் காண்பாய். நீ துவா கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டுமே கேள். உதவி தேடுவதாக இருந்தால் உண்மையான உதவியாளன் அல்லாஹ் தான் என்கிற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் உதவி தேடு. மேலும் தெரிந்து கொள், இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று ஒன்று கூடி முயற்சித்தாலும் விதியில் அல்லாஹ் உனக்கு எவ்வளவு நன்மை எழுதிவிட்டானோ அவ்வளவுதான் அந்த மக்களால் உதவி செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். அதை தாண்டி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக உனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் அல்லாஹ் எவ்வளவு தீங்கை உன்னுடைய விதியில் எழுதிவிட்டானோ அவ்வளவுதான் அவர்களால் உனக்கு தீமை செய்ய முடியும். அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் விதி எழுதிவிட்டான். விதி எழுதிய பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. விதி எழுதப்பட்ட அந்த ஏடுகள் காய்ந்து விட்டன. ஆக பாருங்கள், 10 வயது சிறுவனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதி தொடர்பான எவ்வளவு ஆழமான விஷயம். இந்த விஷயங்கள் பல பெரியவர்களுக்கு தெரியாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு முசீபத்து வந்தால் எப்படி அதை அணுக வேண்டும், அல்லாஹ் நாடியது தான் நடந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தாண்டியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்கிற அந்த மனப்பக்குவம் பல பெரியவர்களுக்கு தெரியாது, கலிமா சொல்லக்கூடிய முஸ்லிம்களில். ஆனால் இங்கு 10 வயது சிறுவருக்கு ரசூல் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். ஆக அன்பானவர்களே, முதலாவதாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சி தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய சத்திய கொள்கையை சொல்லித் தருவது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை உட்கார வைத்து சொல்கிறார்கள், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம். என் அருமை மகனை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுதான் மகத்தான அநீதியாகும், மிகப்பெரிய அநீதியாகும். ஆக இப்படி அன்பானவர்களை, நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையை சொல்லி தந்திருக்கிறோமா? தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன என்கிற அந்த அறிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்த்து அவர்களுக்கு கொள்கையை சொல்லித்தர வேண்டும். சொல்லித்தர தெரியாது என்று சொன்னால் எங்கு சொல்லித்தரப்படுகிறதோ அங்கு அனுப்ப வேண்டும். அதையாவது குறைந்தது நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மனிதர்களாகிய அடியார்களாகிய நம் மீது அல்லாஹ் எதை விதித்திருக்கிறான், நம் மீது அல்லாஹ் வாஜிபாக்கிய கடமையாக்கிய ஃபர்து ஆக்கிய விஷயங்கள் என்ன, ஒவ்வொரு முஸ்லிமும் எந்தெந்த கடமைகளை வாஜிபுகளை ஒவ்வொரு நாள் செய்ய வேண்டும், செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தண்டிப்பான், அது எப்படிப்பட்ட பாவம் என்கிற அந்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும். இதை தான் ரசூலுடைய ஹதீஸ் சொல்கிறது, முரு அபுனாஅக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்கள் பிள்ளைகள் 10 வயது உடையவர்களாக 7 வயது உடையவர்களாக ஆகிவிட்டால் தொழும்படி ஏவுங்கள்.
وَضْرِبُوهُمْ عَلَيْهَا وَهُمْ أَبْنَاءُ 10 سِنِينَ 10 வயது ஆன பிறகும் அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் அடித்து தொழும்படி சொல்லுங்கள். ஆக 7 வயதில் அவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது, இருந்தாலும் அது வாஜிபான விஷயம். ஆக 7 வயதிலிருந்து அந்த பயிற்சி ஆரம்பமாக வேண்டும். 10 வயது அடைந்தாலும் பெரும்பாலும் பருவ வயதை அடைய மாட்டார்கள். இருந்தாலும் என்ன சொன்னார்கள் ரசூல், 10 வயது அடைந்து விட்டால் அடித்து தொழும்படி சொல்லுங்கள். காரணம், பருவ வயதை அடைந்த பிறகு அவர்கள் வாஜிபான ஒரு தொழுகை கூட என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அதற்காக முன்னரே அதற்கான பயிற்சி. MBBS படிக்க வேண்டும், அதற்கான முன்னாடி என்ன செய்வார்கள், பயிற்சி தருவார்கள். அங்கு போய் ஃபெயில் ஆகி விடக்கூடாது. ஆக மார்க்க விஷயத்திலும் நாம் இதே போல செயல்பட வேண்டுமா இல்லையா? சஹாபாக்கள் என்ன செய்வார்கள், சிறு வயதிலிருந்தே தன்னுடைய பிள்ளைகள், சிறுவர்கள், சிறுமியர்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய பயிற்சியை தருவார்கள். நோன்பு கடமை கிடையாது, இருந்தாலும் கடமையான பிறகு அவர்கள் நோன்பை விடக்கூடாது என்பதற்கு 8 வயதிலிருந்தே 9 வயதிலிருந்தே நோன்பு நோக்கக்கூடிய பயிற்சியை சஹாபாக்கள் தருவார்கள். ஆக வாஜிபுகள் என்ன என்கிற அந்த அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பருவத்திலிருந்தே சொல்லித்தர வேண்டும். மூன்றாவதாக, பாவங்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள். ஹராம் என்றால் என்ன? ஹராமான விஷயத்தை, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்தால், மீறி செய்து விட்டால் அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ்வுடைய வேதனை எப்படிப்பட்டது என்று அவர்களுடைய அறிவுக்கு புரியும்படியான விதத்திலே அவர்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லித்தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் அல்லது ஹுசைனோடு, அநேகமாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சென்று கொண்டிருந்தார்கள். சதகாவுடைய ஜக்காத்தில் வந்த சில பேரித்தம்பளங்கள் கீழே விழுந்திருந்தன. சிறு பிள்ளை, அநேகமாக 7 வயது இருந்திருக்கும், அதிகபட்சம் 7 வயது. ரசூல் அவர்கள் வஃபாத் ஆகும்பொழுது அவருக்கு 8 வயது தான், ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு. இந்த சம்பவம் நடந்த பொழுது 7 வயது இருந்திருக்கலாம், 6 வயது இருந்திருக்கலாம். சிறுவர், சிறு பிள்ளை, தெரியாமல் அந்த ஜக்காத்துடைய அந்த சதகாவுடைய பேருத்தம்பளத்தை வாயில் போட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை, சின்ன பிள்ளை தான், அவனுக்கு என்ன தெரியும், வளரும் பொழுது அவனுக்கு தெரிந்துவிடும். முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ஜக்காத்தை ஹராமாக்கி இருக்கிறான். ஜக்காத்துடைய தொகையை பயன்படுத்துவதோ, ஜக்காத்துடைய பொருளை சாப்பிடுவதோ முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்தாருக்கும் ஹராம் என்று வளரும் பொழுது அவனுக்கு தெரிந்துவிடும். இப்போது சிறு பிள்ளை தானே, தெரியாமல் தானே சாப்பிட்டான் என்று ரசூல் விடவில்லை. மாறாக கஹின் கஹின், அதை துப்பிவிடு, அதை துப்பு துப்பு என்று சொல்லி அவர் அதை துப்பிவிட்ட பிறகு ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஜக்காத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்று உனக்கு தெரியாதா என்று சிறுவரை பார்த்து நிச்சயிக்கிறார் என்ற கேள்வியை ரசூல் அவர்கள் கேட்கிறார்கள். ஆக ஹராம் என்று சொன்னால் அதை நெருங்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது. மீறி நெருங்கினால் அல்லாஹ் கோபப்படுவான் என்கிற அந்த அறிவை ரசூல் அவர்கள் சிறு பிள்ளைக்கு தருகிறார்கள். சிறு பிள்ளையிலிருந்து நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்பியத்து தான் மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அதேபோல் நான்காவதாக அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யும் பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், சிறு பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு மார்க்க விழுமியங்களை, அஹ்லாக், மார்க்கம் சொல்லக்கூடிய நற்குணங்களை கற்றுத்தர வேண்டும். பெரியவர்களோடு எப்படி பேசுவது, சபையில் எப்படி இருக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு வந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒழுக்கங்களை நாம் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆம், 5 வயது 6 வயது 7 வயது வரை அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை இருக்காது, பிடிவாதமாக இருப்பார்கள். ஆனால் 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள் என்று சொன்னார்களே, அந்த வயது தான் என்னது, ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வரக்கூடிய வயது. அந்த வயதிலிருந்து அந்த அஹ்லாகை அவர்களுக்கு நாம் அவசியம் சொல்லித்தர வேண்டும். அவர்களுக்கு மார்க்க விழுமியங்களை சொல்லித்தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் சஹாபாக்களோடு சேர்ந்து ஒரு பெரிய சஹன் என்று சொல்லுவோம், பெரிய தட்டில் 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி, அநேகமாக உமர் அவருடைய பெயர், உமர் இப்னு நபி சலமா, வயதில் குறைந்தவர், சிறு பிள்ளை, ஓடி வந்து நினைச்சுகிறார். விளையாடி கொண்டிருந்தவர் ஓடி வந்து அநேகமாக தன்னுடைய இடது கையை தட்டில் வைக்கிறார் சாப்பிடுவதற்கு. உடனே ரசூல் கையை பிடித்தார்கள். பிடித்து சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, பிஸ்மில்லா என்று சொல். குல்பி யமீனிக், வலது கையை கொண்டு சாப்பிடு. குல்பிமா யலீக், ஒரு தட்டில் 4 பேர் சாப்பிட்டால் அதில் நீயும் கலந்து சாப்பிடும் பொழுது தனக்கு அருகில் உள்ள உணவை எடுத்து சாப்பிடு, நடுவில் என்ன செய்யக்கூடாது, கை போடக்கூடாது என்று பாருங்கள். சிறு பிள்ளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அஹ்லாகை சொல்லித் தருகிறார்கள், அதப் ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறார்கள். இவ்வாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய சத்திய கொள்கை என்ன, அல்லாஹ் வாஜிபாக்கிய விஷயங்கள் என்ன, அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, அஹ்லாக் என்ன என்று சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லித் தருவதோடு, அடுத்தபடியாக 5வது விஷயம், நாம் எதை அவர்களுக்கு போதிக்கின்றோமோ அதற்கு அழகிய முன்மாதிரியாக நாம் பெற்றோர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், இருந்து காட்ட வேண்டும்.
பிள்ளைகளை உட்கார வைத்து மணிக்கணக்கில் நீங்கள் உபதேசம் செய்துவிட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்காது. காரணம், பிள்ளைகள் நாம் வாய்ப்பேச்சாக என்ன சொல்கிறோமோ அதைவிட நம்முடைய செயல்பாடுகளை தான் அதிகமாக என்ன செய்வார்கள், உள்வாங்கிக் கொள்வார்கள். நாம் செய்யக்கூடிய உபதேசங்கள், அந்த அட்வைஸை விட நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் அவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் பெற்றோர் செயல்பாடுகள் ரீதியாக எந்த முன்மாதிரியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தருவார்களோ அது பெரிய ஒரு தாக்கத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய உண்மை. ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி. ஒவ்வொரு குழந்தையும், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயல்பாகவே ஃபித்ரத்தாகவே மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அல்லாஹ் நம்முடைய உள்ளுணர்வில் மனசாட்சியில் ஏற்படுத்திய அந்த உண்மை கொள்கையில் தான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறது. வளர வளர அந்த குழந்தையுடைய பெற்றோர் தான், யூதர்களாக இருக்கும் பெற்றோர் தன்னுடைய பிள்ளையும் யூதனாக மாற்றி விடுகிறார்கள், கொள்கை மாற்றி விடுகிறார்கள். நஸ்ரானியாக, கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய பெற்றோர் தன்னுடைய பிள்ளையும் நஸ்ரானியாக மாற்றி விடுகிறார்கள். நெருப்பு வணங்கி என்கிற மஜூசியாக இருக்கும் பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை அந்த யதார்த்தமான இயல்பான அந்த கொள்கையை மாற்றி அவனை நெருப்பு வணங்கி மஜூசியாக மாற்றி விடுகிறார்கள். எல்லாமே இப்படியெல்லாம் மாற்றி விடுவது யார்? பெற்றோர்கள் தான். ஆக பெற்றோருடைய தாக்கம் பாருங்கள். ஆக நாம் பிள்ளைகளுக்கு தொழுங்கள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் ஐவேளை தொழுகையை நாம் கடைபிடித்து தொழக்கூடியவர்களாக இருந்து காட்ட வேண்டும். நாம் ஐவேளை தொழுதால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளும் இன்ஷா அல்லாஹ் தொழுவார்கள். அல்லாஹுடைய நாட்டத்தால் சில பிள்ளைகள் வழி தவறி போனால் உண்டு, அப்படியும் நடக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காஃபிராக இருந்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் சில பேர் வழி தவறி போகலாம், பெற்றோர் சிறந்தவர்களாக இருந்தாலும். ஆனால் பெரும்பாலும் பெற்றோர் தொழக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் தொழுவார்கள். பெற்றோர் அவ்வப்போது குர்ஆனை எடுத்து ஓதினால் அதை பார்த்து பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளும் குர்ஆன் எடுத்து ஓதுவார்கள். பெற்றோர் உண்மை மட்டுமே பேசினால் பிள்ளைகளும் உண்மை மட்டுமே பேசுவார்கள். பெற்றோர் பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, உறவை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இதை பார்த்து பார்த்து வளரக்கூடிய அந்த பிள்ளைகளும் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவார்கள், உறவை பேணி நடப்பார்கள். இதற்கு மாற்றமாக பெற்றோர் தொழுகையை விட்டு தூங்கக்கூடியவர்களாக அலட்சியமாக இருந்தால் பிள்ளைகளும் அப்படித்தான் செய்வார்கள். பெற்றோர் பிள்ளைகள் கவனிக்கும் பொழுது பொய் பேசுகிறார்கள், பொய் பேசுவது அந்த பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் சொன்னால் பிள்ளைகளும் பொய் பேசக்கூடியவர்களாக மாறுவார்கள். பெற்றோர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்கள் சொன்னால் அதை கேட்டு கேட்டு வளரக்கூடிய பிள்ளைகளும் தகாத வார்த்தைகளை பேசுவார்கள். பெற்றோர் உறவை முறித்து வாழக்கூடியவர்களாக, அடிக்கடி சண்டை போடுபவர்களாக இருந்தால், உறவினர்களோடு பெரியவர்களை மதிக்காதவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் அதே வழியில் தான் பயணிப்பார்கள். ஆக நாம் என்னதான் அவர்களுக்கு வாய் பேச்சு மூலமாக தர்பியத் செய்தாலும், என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும், சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த போதனைகளுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு இருந்து காட்ட வேண்டும். இதோடு சேர்த்து நம்முடைய இந்த முயற்சிகள், நம்முடைய இந்த உழைப்பெல்லாம் வீணாக போகாமல் இருக்க வெளியிலிருந்து வழிகெடுக்கக்கூடிய காரணிகள் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது. அதை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், யாரோடு தன்னுடைய நேரங்களை செலவு செய்கிறார்கள், யாரோடு வெளியே சுத்துகிறார்கள், செல்போனில் யாரோடு பேசுகிறார்கள் என்றெல்லாம் கண்காணிக்க வேண்டும். காரணம், தவறான நட்புறவு, தவறான நண்பர்கள் நாம் என்னதான் 1000 தர்பியத் செய்தாலும் அவர்களை என்ன செய்வார்கள், ஈஸியாக வழிகெடுத்து விடுவார்கள். படங்கள் பார்க்க அழைத்து செல்வார்கள், கஞ்சா பயன்படுத்த சொல்லிக் கொடுத்து விடுவார்கள், பெரியவர்களை மதிக்கக்கூடாது, என்னதான் தடுத்தாலும் நீ வா என்று சொல்லி நினைச்சுவார்கள், பெரியவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். ஆக யாரோடு பழகுகிறார்கள் என்பதையும் கண்காணிக்க வேண்டும். செல்போன் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளைகள் எப்படி செல்போன் பயன்படுத்துகிறார்கள் அதை கண்காணிக்க வேண்டும். நாம் என்னதான் தர்பியத் செய்தாலும் தவறான நண்பர்கள் அல்லது செல்போனுடைய தவறான பயன்பாட்டு போன்ற வெளிக்காரணிகள் வந்து நம்முடைய பிள்ளைகளை சீரழித்து விட்டால் நம்முடைய தர்பியத் எல்லாமே வீணாக போய்விடும். அன்பானவர்களே, பிள்ளைகளுடைய தர்பியத் என்பது மிக மிக பாரமான ஒரு சுமையான ஒரு பொறுப்பு தான். ஆனால் அவசியம் நாம் அதை செய்ய வேண்டும். உலக வாழ்க்கை விஷயத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது, அவருடைய ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லவர்களுக்கு கல்லூரி படிப்பை தருவது என்றெல்லாம் செய்கிறோமே, இதை மட்டுமே நாம் தன்னுடைய பொறுப்பாக நினைத்து விட்டு நாம் நினைக்கக்கூடாது, என்னுடைய பொறுப்பெல்லாம் முடித்து விட்டேன் என்று நினைத்து விடக்கூடாது. மாறாக மார்க்க ரீதியாக நம்முடைய பிள்ளைகளை நல்ல முஸ்லீமாக உருவாக்கினேனா, டாக்டராக உருவாக்கினீர்கள், இன்ஜினியராக அதெல்லாம் அடுத்த கட்டம். நல்ல முஸ்லீமாக உருவாக்கினீர்களா என்பதுதான் என்னது மிக முக்கியமான கேள்வி.
ஆக இந்த கேள்விக்கான பதிலை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பெற்றோர் தன்னிடத்திலே சுயமாக கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய மகனை நான், என்னுடைய மகளை ஒரு நல்ல முஸ்லீமாக நான் உருவாக்கி இருக்கிறேனா? நாளை நான் இறந்து விட்டால், இன்று நான் வஃபாத்தாகி விட்டால், பெற்றோராகிய எனக்காக என்னுடைய பிள்ளைகள் துவா செய்வார்களா? துவா செய்யும் பிள்ளைகளாக நான் அவர்களை உருவாக்கி இருக்கிறேனா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான தர்பியத்து தர வேண்டும். இறுதியாக ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் 26ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை பள்ளிவாசலிலே பிள்ளைகளுக்கான சம்மர் இஸ்லாமிக் கிளாஸஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோடைக்கால வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் 6 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் வந்து படிக்கலாம். அவரவர்களுடைய வயதுக்கு ஏற்ப தனித்தனி வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படும். ஆண் பிள்ளைகளுக்கு தனி வகுப்புகள், பெண் பிள்ளைகளுக்கு தனி வகுப்புகள், அவருடைய வயதுக்கு ஏற்ப தனித்தனி வகுப்புகள் என்று 3 லெவலாக இன்ஷா அல்லாஹ் அவர்களை பிரித்து பல ஆசிரியர்கள் அவர்களுக்கு அடிப்படை கொள்கை என்ன, மார்க்கம் சொல்லக்கூடிய நற்குணங்கள் என்ன, ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு என்று பல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி தருவார்கள். ஆக இதையெல்லாம் நம்முடைய பொறுப்பாக நாம் நினைத்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை சொல்லித் தருவதற்காக இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக உங்களில் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு 6 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அவசியம் இந்த மாதம் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் இந்த வகுப்புகளுக்கு அனுப்பி வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகள் 26ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறும். ஜும்மா தினத்தை தவிர மற்ற நாட்கள் இந்த வகுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 9 மணி முதல் இன்ஷா அல்லாஹ் 12:15 மணி வரை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகள் நடைபெறும். அவசியம் தன்னுடைய பிள்ளைகளை இந்த வகுப்புகளுக்கு அனுப்பி வைத்து மார்க்க கல்வி அவர்களுக்கு தருவதற்காக வேண்டி இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மட்டுமல்ல, இந்த கோடைக்கால வகுப்புகள் சந்தர்ப்ப வகுப்புகள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரமும் பள்ளிவாசலில் வகுப்புகள் நடக்கத்தான் செய்கின்றன, பயான் நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்கின்றன. அதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகளை தொடர்ச்சியாக அனுப்பி வைத்து சிறந்த முஸ்லிம்களாக உருவாக்குவதற்கு நாமும் இயன்றவரை அவர்களுக்கு கல்வியை தர வேண்டும். பள்ளிவாசல் மதரசாவில் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இருந்தால் அதையும் என்ன செய்ய வேண்டும்? பரிபூர்ணமாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விதத்திலே தர்பியத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவானாக. நம்மில் யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை தரவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான சந்ததியை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எலெக்ஷனுடைய நாட்கள் மிக நெருங்கிவிட்டன. இந்த காலத்தில் ஓட்டு போடுவது என்பது உரிமை, நம்முடைய ஹக், நம்முடைய ரைட்ஸ், உரிமை என்று சொல்வார்கள். ஆனால் நாம் வாழக்கூடிய நாடு, நாம் வாழக்கூடிய பகுதியுடைய சூழல், அதையெல்லாம் வைத்து பார்த்தால் இது உரிமை மாத்திரமல்ல, இது கடமை. மார்க்க ரீதியாக அது கூடுமா கூடாதா என்கிற சட்டங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆனால் நாம் வாழக்கூடிய சூழலை வைத்து பார்க்கும் பொழுது ஓட்டு போடுவது என்பது நம்முடைய சமூக ரீதியான கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், சமூகத்துக்கு பொதுவாகவே நன்மை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உரிமையை, இந்த ரைட்ஸை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்மை பெரிய அளவில் செய்கிறார்களோ இல்லையோ, சமூகத்துக்கு தீங்கிழைக்காத மக்கள் யார், ஆட்சியாளர்கள் யார், கட்சி யார் என்பதை பார்த்து அவர்களை ஆட்சியில் அமர வைப்பதற்காக தன்னுடைய இந்த ஹக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவசியம் பயன்படுத்த வேண்டும். ஆக யாருக்கெல்லாம் இந்த ஓட்டுடைய உரிமை இருக்கிறதோ அவர்களெல்லாம் அவசியம் தவறாமல் இந்த உரிமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல கட்சி வருவதற்காக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, அல்லது நாம் ஏற்கனவே சொன்னது போல் தீங்கு இழைக்காத ஒரு கட்சி ஆட்சியில் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஹக்கை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம், சமூகத்திலே குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் என்று ஒரு பக்கம் பொறுப்பற்றவர்களாக சீரழிவுக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித்தரக்கூடிய அஹ்லாக்குக்கு அப்படியே மாற்றமாக இந்த விஷயத்தில் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். பொறுப்பு இல்லாதவர்களாக என்ன செய்கிறார்கள்?
நான் குடிபோதை பழக்கம் உள்ளவன் என்கிற அடிப்படையில் குடிகாரன் என்ன செய்ய முடியாது, ஆட்சியில் கொண்டு வர முடியாது. ஆனால் இன்று எனக்கு திரைப்படம் பார்ப்பது பிடிக்கும் என்கிற அடிப்படையில் திரைப்பட நடிகன் அவன் சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறான், சமூகத்துக்காக அவனுடைய பங்களிப்பு என்ன, இதுவரை இவ்வளவு காலமாக அவன் அனாதைகளுக்காக ஏதாவது பணிகளை செய்திருக்கிறானா, அனாதை இல்லத்தை அவன் ஏதாவது நடத்துகிறானா, அல்லது முதியவர்களுக்காக ஏதாவது சேவைகள் செய்ததுண்டா, அல்லது மருத்துவத்தை ஏதாவது கோடிக்கணக்கில் காசு வைத்திருக்கிறான், ஏதாவது மருத்துவத்தை உருவாக்கி இருக்கிறானா, மருத்துவமனை மருத்துவ ரீதியாக மக்களுக்கு சேவைகள் செய்ததுண்டா, என்ன ஹிஸ்ட்ரி, மக்களுடைய சேவைக்காக சமூக சேவைக்காக அவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, என்ன செய்திருக்கிறான் என்பதையெல்லாம் பார்க்காமல் எனக்கு திரைப்படம் பிடிக்கும், எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும் என்கிற அந்த ஒரு மோகத்திலே என்ன செய்கிறார்கள், அவன் பின்னால் அப்படியே ஆட்டு மந்தை மாதிரி செல்கிறார்கள். இதில் பார்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருக்கிறது. பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், அதுவும் புர்கா அணிந்தபடி நினைச்சுகிறார்கள், வந்து பெரிய கூட்டத்துக்கு மத்தியிலே தாளம் போட அவர்கள் நடனமாடுகிறார்கள். முஸ்லிம் பெண்கள், வேதனையாக இருக்கிறது பார்க்கும் பொழுது. அவருடைய பெற்றோர்கள் அதை சம்மதித்து அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிக மோசமான பெற்றோர்கள். அந்த பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் இப்படி செய்கிறார்கள் சொன்னால் அந்த பெற்றோர் மீது நமக்கு பரிதாபமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த இளம் பெண்கள் இருக்கிறார்கள் என்று அவனை ஒரு பார்வை பார்ப்பதற்காக வேண்டி பல பெண்கள் நினைச்சுகிறார்கள், ஓடி வருகிறார்கள், வந்து பெருமையாக சொல்கிறார்கள், தொழுகையெல்லாம் விட்டு நான் வந்திருக்கிறேன் பார்ப்பதற்காக, ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, பார்த்து விட்டால் நவுதுபில்லா ஏதோ அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சந்தோஷப்படுவது போல், சஹாபாவை பார்த்து ஏதோ சந்தோஷப்படுவது போல் அந்த காலத்தில் மக்கள் ஒரு நடிகனை, ஒரு கூத்தாடியை பார்த்து நினைச்சுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவு என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இத்தகைய விஷயங்களை விட்டு தூரமாக வைப்பதற்கு என்ன பொறுப்பு, அதற்காக தான் ஜும்மாவுடைய முதல் உரையில் பிள்ளைகளுடைய தர்பியத் சம்பந்தமாக நான் பேசினேன். ஆக அன்பானவர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்கள் பொறுப்பாக என்ன செய்வார்கள், இன்ஷா அல்லாஹ் ஓட்டு போடுவார்கள். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 18, 19, 20 வயசு இளைஞர்கள் அவர்கள் ஓட்டு போடக்கூடிய நிலையில் இன்று இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவது, வழி நடத்துவது அது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய கடமை. உங்கள் வீட்டு பிள்ளைகள் எந்த போக்கில் போகிறார்கள் என்பதை பாருங்கள். அப்படி இவர்கள் இந்த கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்வது என்கிற போக்கில் இருந்தால் அவர்களை உட்கார வைத்து புரிய வைப்பது, சமூக அக்கறை அவர்களுக்கு சொல்லித் தருவது உங்களுடைய பொறுப்பு. யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை மெதுவாக நிதானமாக அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஆக ஒரு பக்கம் இப்படி நடனமாடுவது, அவனை பார்ப்பதற்காக வேண்டி அலைமோதி வருவது, பார்த்துவிட்டால் ஏதோ பெரிய பாக்கியமாக நினைப்பது, அத்தகைய மக்கள் அல்லாஹ்வை நாளை மறுமை நாளில் பார்க்க வேண்டும், ரசூலை அந்த மறுமை நாளிலே சொர்க்கத்திலே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா இல்லையா அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆசைப்பட்டு நினைச்சுகிறார்கள், கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். ஒருவனை பார்த்து, ஒருவனுக்கு வயதே 15, 16 தான் இருக்கும், நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று சொல்கிறான். உனக்கு ஓட்டு போடக்கூடிய வயசே இல்லை, நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஓட்டு போடக்கூடிய உரிமையே இல்லை என்று கூட தெரியாத அவர்கள் நினைச்சுகிறார்கள், இவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று அலை மோதி செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு குடும்ப தலைவரும் பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை அழகாக எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள். ஆக நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதில் நாம் மிக அக்கறையாக பொறுப்புணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். எந்த கட்சி நம்முடைய சமூகத்தின் எதிரி கிடையாது, அல்லது எந்த கட்சி நம்முடைய பகிரங்கமான எதிரிகளோடு கைகோர்த்து இந்த முறை நிற்கவில்லை, எந்த கட்சி சமூகத்துக்கு நன்மை செய்கிறது, தீங்கு செய்யாமல் இருக்கிறது, எந்த கட்சியோடு முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், எந்த கட்சிக்காக ஓட்டு போட வேண்டும் என்று அரசியல் ரீதியான அறிவு உள்ள முஸ்லிம் தலைவர்கள் பரிந்துரைக்கிறார்கள், மார்க்க அறிஞர்களில் யார் இந்த அரசியல் தொடர்பான அறிவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுப்புணர்வோடு இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் இது சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சிறந்த ஆட்சியாளர்களை தருவானாக. சமூகத்துக்கு கேடு செய்யாத, குறைந்தது சமூகத்துக்கு கேடு செய்யாத ஆட்சியாளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருவானாக. அநியாய
அநியாயக்காரர்களுடைய ஆட்சியை விட்டு அல்லாஹ் நம்மை சமூகத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرغ جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.